This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part time job, perfect for student, homemaker, and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day one. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் செம்மையாக இருக்கேன். நீங்களும் செம்மையாக இருக்கீங்க நம்புறேன்னு சொன்ன பிறகு தான் ஒன்று சொல்லணும்னு தோணுது. இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது செம்மையான ஒரு விஷயங்க. அது எல்லார்கிட்டையும் இருக்கும். நம்ம நிறைய பேர் கொடுப்போம், நம்மளுக்கும் சில பேர் அந்த நம்பிக்கை கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச், அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பெரிய இதில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு எலிகள், ஒரு 3-4 எலியை அதுக்குள்ளே விடுறாங்க. 4-5 எலின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அதுக்குள்ளே விடுறாங்க. அந்த எலிலாம் அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே தத்தளிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் உயிர் தாங்குது. அப்புறம் இறந்து போகுது. மறுபடியும் இன்னொன்று ஒரு எடுக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 எலியை எடுக்கிறாங்க, தண்ணிக்குள்ளே விடுறாங்க. அதே மாதிரி அந்த டைமிங் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த டைம் அது இறந்து போகிற டைம் அந்த மாதிரி இருக்கப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த எலிகளை தூக்கி வெளியே விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த எலிகளை ஆசுவாசப்படுத்துறதுக்கு விட்டுறாங்க. அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கு விட்டுறாங்க. விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எலிகளை திரும்பி தண்ணிக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இப்போ அந்த எலிகள் எவ்வளோ நேரம் உயிருக்காக போராடிட்டு அந்த தண்ணியிலேயே இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 60 மணி நேரம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, அதுங்களை ஒரு காப்பாற்றியாச்சு இல்லையா? அப்போ திரும்பி நம்மளை காப்பாற்ற ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில், அந்த ஹோப்லேயே அது கிட்டத்தட்ட 60 மணி நேரம் உயிர் தாங்குச்சு. ஒரு சின்ன எலி, ஒரு சின்ன ஹோப்பு, அதுக்கு எவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருந்தால் நம்ம நம்ம மேலே நம்பிக்கையும் அடுத்தவங்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்தா அது எவ்வளோ விஷயங்கள் சாதிக்கும்.